மீல் மேக்கரில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, சின்னதாக நறுக்கின வந்து 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது லேசாக பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 பொடியாக நறுக்கின வெங்காயம், அதையுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி எடுக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது 3த்தையும் போட்டு லைட்டாக அதை அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே வதக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சால்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்னதாக நறுக்கின தக்காளி, இதையும் 2த்தையும் போட்டு நல்லா நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி கையால் புழிஞ்சு நீங்கள் போடுங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மீல் மேக்கரில் தண்ணி உறிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நல்லா உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் போடுங்க. அதை போட்டதுக்கப்புறமா லைட்டாக அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்கணும். வதக்கி விட நல்ல கலர் எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு சிக்கன் ஃப்ரை மாதிரியவே இருக்கும். டேஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.